ஹலோ வியூவர்ஸ், இயற்கையின் அன்னைன்னு அழைக்கப்படுற கேரளாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா கேரளா பற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது கேரளானா கேரளா இல்லைங்க, கேரளாவில் திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி தான் சொல்ல போகிறோம். திருவனந்தபுரத்துலேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் பொன்முடிங்கிற ஒரு சாலையில் போனக்காடு அப்படிங்கிற அழைக்கப்படுற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போனக்காடு பங்களான்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த போனக்காடு பங்களாவில் என்ன நடந்துச்சு, என்ன அமானுஷ சம்பவங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 1951 எந்த ஒரு லைட்ஸுமே எதுவுமே எரியாமல் எல்லா பல்புமே உடஞ்சி போய் தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு வெளியே வந்து பார்த்தா மேகங்கள்லாம் பயங்கரமாக வேறு கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அந்த பகுதியில் மட்டும் காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் இவங்க வெளியே அந்த பக்கத்துலேருந்து இவங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வெளியே வந்தால் இவங்களால பைக் எடுத்துகிட்டு மூவ் ஆக முடியலையா. ஏன்னு பார்த்தா அந்த இடத்துலேருந்து அவ்வளோ சவுதிகள் அவ்வளோ ஸோ பயந்து போய் பைக்கில் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பயந்து அடித்து போய் ஓடி போயிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் போகிறது இல்லைன்னு கூட இப்போ வரைக்கும் சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உண்மையாகவே நடந்துச்சா இல்லையான்னு இப்போ வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த போனக்காடு பங்களா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.